ஒரு தடவையாச்சும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும்ப்பா லைஃப்பில் அப்படின்னு தோன்ற ஒரு டிஷ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட ஒரு ஐட்டம் தான் பார்த்திங்கன்னா சால்மன் ஃபிஷ். அது எப்படி அது மேலே ஒரு ஆசை வந்ததுன்னா, நம்ம அந்த டிவியில் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த ஃபிஷ் கட்டிங் வீடியோஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட அந்த அந்த சால்மன் அப்படியே கட் பண்ணி வைப்பாங்கல்ல, அது பார்க்கும்போதே அந்த கலர் ஐயோப்பா என்ன ஒரு கலருங்க. அது ஒரு ஆரஞ்சும் பேபி பிங்க்கும், அது ஆரஞ்சும் சொல்ல முடியாது, பேபி பிங்க்னும் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வழியாக அந்த மீன் வந்து இங்கே நாங்கள் வந்த பிறகு அது கிடச்சிது. விடுவோமா, உடனே வாங்கிட்டோம்ல. ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க வந்து கார்ட்லெஸ்ஸில் இருந்தவங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அது ஓப்பன் பண்ணுற வீடியோ வந்து எடுக்கலை. அதில் பார்த்திங்கன்னா மேரினேஷனுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் நமக்கு நம்ம ஸ்டைலில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்றதுனால நாங்களே மசாலா போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மசாலா பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. யூஸ்வலாக போடுற மசாலா விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டோம். எப்போவுமே உப்பு மிளகாத்தூள் போடுவோம் இல்லைங்களா, அப்படி போடாமல் கார்லிக்கை சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சில்லி அரைச்சி அது கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் உப்புலாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் இந்த மாதிரி மசாலா போட்டு ட்ரை பண்ணுங்கள். லெமன்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாக இருந்தது, செம்ம ஜூஸியாகவும் இருந்தது. அந்த பிளேட் காலி ஆகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எழுந்தே போகலன்னா பார்த்துக்கோங்களேன். மஸ்ட் ட்ரை, வேறு லெவல்.